கோட்டீஸ்வரன் 27 தொகுதிகள் தான் கொடுத்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு அப்படின்னு பாசிட்டிவா அணுகணுமா? டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுகவும் திமுக கூட்டணியும் கட்டமைக்கிற போது பாஜகவுக்கு 27 தொகுதிகள் அதிகம் அப்படின்னு அந்த கோணத்துல அணுகணுமா? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். ஒன்ன மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு கிடைச்சா போதும். ஆளுங்கட்சிக்காரங்களே சுயேட்சையில நிக்க சொல்லி ஜெயிக்க வச்சு அரியாள வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு முன்னாடி எல்லாருமே பேசினாங்க, எல்லாருமே கொஞ்சம் யதார்த்தத்தை பேசினாங்க. லட்சுமி மேடம் ஆகட்டும், நண்பர் சுவாமிநாதன் ஆகட்டும் யதார்த்தத்தை பேசினாங்க. ஆனால் அந்த யதார்த்தத்தை பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கடந்து போயிட்டாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி, கிரீஷ் சோடங்கர், மாணிக்கம் தாக்கூருக்கு அவங்க நன்றியே சொல்லலை. இந்த வேலை தானே வேண்டாங்க. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு பாஜகவுக்கு 27 சீட்டு கட்சி இருக்குது, காங்கிரஸ்க்கு 28 சீட்டு கட்சி இருக்குதா? யாரு காரணம்? இந்த 3 பேர் தான் காரணம். இவங்க தான் தாவேக்காக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது, இவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லி பிரச்சனையை பண்ணி விட்டது. இல்லைன்னா நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அதே 25 சீட்டு தான் பிஜேபி கொடுத்து. சூப்பர் ட்ரெஸ்ஸிங் தங்க, பார்த்தா மந்திரி மாதிரி இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க. யோ, மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட அலைய முடியுமாயா? குற்றாலத்துக்கு போனா கோமணம் கட்டிட்டு தான் குளிக்கணும். மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட குளிக்க முடியுமா? 27 கூட கிடையாது, இன்னும் 2 இல்லை 3 குறைச்சிருப்பார். 20 தான். நாங்கள் போன வாட்டி 4 பார்த்தீங்களா? மற்றதெல்லாம் பாருங்கள், அறிவாலயத்துலலாம் பாருங்கள் எவ்வளோ வெற்றின்னு கேட்குறாங்க. வெற்றியில் என்ன வாங்கினீங்களோ அதுலேருந்து குறைக்கிறாங்க. நான் உங்களுக்கு குறைக்காமல் கொடுத்துருக்கோன்னா அப்புறம் நயனார் சொல்லுவார், அண்ணா டெல்லியெல்லாம் போயிட்டு வந்துருக்கிறோம், டெல்லியிலேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட்லாம் வந்து மொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கையை தூக்கி பாடுறாங்க போகிறாங்க. எதனா ஒரு 2-3 கொடுங்க, அண்ணா மேலே வேறு பிரச்சனை இருக்கிற அப்படின்னும் போது சரி நயினார் பண்ணையாருக்கு வேண்டி ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 23 பாருப்பா. போன வாட்டி பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்தேன். இதுக்கு மேலே எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்க ஏலம் எடுக்கிறதாகட்டும் இல்லை நெகோஷியேட் பண்ணுறதாகட்டும், எடப்பாடி பழனிசாமிக்கு நிகர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது சர்வ வல்லமை படுத்த சுவாமிநாதன் அழகாக சொன்னார். பிஜேபிக்கு ஐடி இருக்குது, இசிஐ இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் என்கிட்ட தான் ரெட்டல் இருக்குது. ரெட்டலில் தான் அதிகமான இடத்துல நிற்கும். தாமரையை கம்மி பண்ணிக்கோங்க. தோல்வி அடைஞ்சோம்னு சொல்லவே கூடாது. தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது. 2 இலைக்கு ஒரு தாமரை அப்படி கணக்கு போட்டால் எவ்வளோ தெரியுமா கொடுக்கணும்? 78 சீட்டு கொடுக்கணும். அதுக்கு எதுக்கு சார் தேர்தல்? அப்படியே தூக்கி அறிவாலயத்தில் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? இதெல்லாம் பேசப்பட்டது. திராவிட நாட்டில் வந்து கழகம் இல்ல காரணத்துக்காக தான் இந்த தேர்தலையே நான் நிக்கிறேன். நீ பரம்பரையா ஜெயிச்சிட்டு இருக்க பதவி நீ ஓன்னு சொல்லு, நான் விட்டு கொடுத்துறேன். விட்டு கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த வெட்டுப்புலி. தேசிய கட்சிகள் அப்படின்னும் போது இதுல லைட்டா மிஸ் ஆகி இந்த வேலையை பார்த்தது வந்து இந்த 3 பேர்.